ஏய் தம்பி, நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருந்தா நான் நல்லா இல்லாட்டி உனக்கு என்ன வேலை பார்க்க வந்தே அந்த வேலையை பார்த்துட்டு போ. ஏய் என்னடா, உனக்காக அண்ணன் வெளிநாட்டுல இருந்து 2 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன்டா. என்னடா அப்படி பேசுற? போன நீ அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு இப்ப இங்க வந்த? இருக்கிற சொத்தையும் அமுக்கிட்டு போவதானே? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. டேய், சின்ன பையன்னு பாக்குறேன், இது நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது? என்னடா நல்லா இருக்காது? என்ன பண்ணுவ? சரி, நீ ஏதாவது டென்ஷன்ல இருக்க, வாடா போய் வீட்டுல பேசிக்கலாம். கையேறா, என்ன என்னைய துட்டுட்ட? என்னடா அடிச்சுக்கிறானா? ஏன்டா அடிச்சுக்கிறியா? இந்த வரண்டா, என்னடா அடிச்சுக்கிறியா? ஏலே 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 ஏலே, ஏன்டா அடிச்சுக்கிறியாடா? ஏலே 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 ஏலே, டேய் என்னைய அடிச்சிட்டீங்களாடா? இருங்கடா, நான் மட்டும் பத்தாதடா, நான் ஊரே அடிச்சிட்டு வரேன்டா. ஐ, தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? உள்ள என்ன பண்ற? ஏன்டா இவ்வளவு அவசரமா ஓடியார? அடுத்தாரு பயிலு சண்டை போட்டுக்கிறான பெரியப்பா. அவனும் ஏன்டா சண்டை போட்டுக்கிறானுவோ? பணம் பிரச்சனை போல பெரியப்பா, சண்டை போட்டுக்கிறானா. இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. ஏன் தெரியும் பெரியப்பா, எல்லாம் செத்து போயிருவான் போல அடிச்சுக்கிட்டு. இருறா சட்டைய போட்டு வரேன். ஆய், அந்த சட்டைய உண்டு வா. இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லடா. நீ யாரோ நான் யாரோ, சொத்தை பிரிக்கிறோம்டா. நீ மாடு பத்தியெல்லாம் போய் இங்க வாயா. என்னப்பா வந்த வராம அப்படி பேசுறியே? நான் சரிப்பட்டு வராது. மேல் எனக்கும் இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. சொத்தை 2 பக்கம் பிரிச்சிரு. என்னப்பா சொல்றீங்க? என்ன நல்லத சொல்ற? அதான் இவனுங்க எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துரு, அவ்வளவுதான். சொத்தை என்ன வீட்டு வாசல்ல தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? என்ன அவன் குடும்பத்துல பிரச்சனை? 2 பிள்ளைல பெத்தவமா காசுக்கு ஆசைப்பட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அவன் அடிச்சுட்டு கிடக்குறான். நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எங்க இருக்கான் அவன்? பார்த்து அவன் அடிச்சுட்டு விடாங்க. என்னங்கம்மா சொல்லு பேச்சே கேட்க மாட்டாங்க. என்னடா இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க ரத்தம் வர வரைக்கும்? இப்ப ஜெபியா நல்லா. உங்க அப்பா என்னையும் தான் பெத்தான், இவனையும் தான் பெத்தான். ஆனா இவனை மட்டும் நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கான். ஆனா என்ன, மாடு தானே மேய்க்க விட்டாரு. என்னடா பேசுற? வீட்டுக்கு ஒருத்தன் நாட்டுக்கு ஒருத்தன், அப்படிதானே ஒப்பம் பண்ணி வச்சிருக்கான். இல்ல தம்பி, நீ மட்டும் இல்ல, ஊர்ல நிறைய பேர் ஒன்ன மாதிரிதான் இருங்க. ஏன் உங்கள நிறைய பேர் தான் இருப்பேன். ஆண்டானவங்க 2 கை 2 கால் கொடுத்துருக்கான். ஆனா உங்க சொத்துல சம்பாரிச்சு சாப்பிட பாருங்க, அப்பன் சொத்துல சம்பாரிச்சு சாப்பிட பார்க்காதீங்க. அப்பனை சும்மா வந்தாலும் பரவாயில்ல, வயிற்றுச்சல்ல விடாதியோ, வரட்டுமா?